ஹலோ விவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி சாட்டர்டே லீவு தான் இன்றைக்கி. அதனால் இப்போ செடிக்கு நேற்று வரைக்கும் மழை பெஞ்சிருக்கா, அதனால் என்ன உரம் ஊற்றன்னு தெரில. என்னால் ஒரு ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே என்ன செய்யும், நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். அதுக்கு முன்னாடி வியூவர்ஸ், நம்ம செடியோட அப்டேட்ஸ் பார்த்துக்கிடுவோம். இந்த பாருங்கள் வியூவர்ஸ், செவ்வந்தி கண்ணில் சைடு பிரான்ச் அடித்து வந்துட்டாங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வேர்லேருந்து வந்திருக்குது. இதெல்லாம் நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சோம்னா தனித்தனி செடியாக ஆயிரும். இது என்ன மொட்டு வைக்குமா பூக்குமான்னு தெரியல. ஏன்னா சீசன் முடிஞ்சிச்சு, நல்லா வளர்ந்து நிற்காக. ஆனால் மொட்டு இருக்குது. சரி, ஸோ பார்ப்போம். நம்ம மொட்டு வந்து பூத்துச்சுன்னா என்ன கலர்னு தெரியும். இந்த இதுலேயும் பாருங்கள், இது நல்ல பெருசாக இருக்குது. இங்கே ஒரு செவ்வந்தி இருக்குது. நான் லேட்டாக தான் வாங்கி வச்சேன் தொட்ட செவ்வந்தியை, அதனால் இன்னும் பூக்க ஆரம்பிக்கலை. பூக்குமானு தெரியலை. பாப்பா சைடு பிராஞ்சு நிறையா வந்திருக்குது. அதெல்லாம் எடுத்து நம்ம தனித்தனியாக ஒரு தொட்டி பார்த்து, நான் தொட்டி ஆன்லைன் தான் ஆர்டர் போடணும். ஆர்டர் போட்டு வாங்கி வைக்கணும். இந்த பாருங்கள், வெள்ளை செவ்வந்திலையுமே வச்சேன்ல, இதுலேயுமே இந்த பாருங்கள் சைடு பிரான்ச் விட்டுருச்சு பாருங்கள், குட்டியாக. எல்லாமே வேர்லேருந்து நிறையா வரும். இதான் நாட்டு வெரைட்டி. அதனால் மேக்ஸிமம் நாட்டு வெரைட்டி வாங்கி வைக்கிறதா ரொம்ப நல்லது நமக்கு. அரைக்கீரையும் பாருங்கள், நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்க. ஒரு 2 மட்டும் போன வட்டம் போட்டாக்கி இதுன்னு நினைக்கேன், உயரமாக இருக்குது. மற்றதெல்லாம் ஒன்று போல் இருக்குது. இந்த வட்டம் பாருங்கள், ஒரு பூச்சி இல்லாமல் அடிக்கலை பாருங்கள். வெயில் வந்தால் தான் கீரைகளுக்கே நல்லா சிறப்பாக வருது. இந்த பாருங்கள் மல்லிச்செடி, இந்த டப்பாவில் போட்டேன்ல, அதே எவ்வளோ சிறப்பாக இருந்துச்சு பாருங்கள். எல்லாமே மண் நம்ம கரெக்டாக வச்சு போட்டோம்னா சரி, எல்லா செடியுமே நல்லா சிறப்பாக வரும். அதுக்கு முன்னாடி விவர்ஸ், நம்ம இந்த இதில் ஒரு கத்திரிக்காய் செடி இருக்குது நம்மள, அதை எடுத்து என்ன செஞ்சு விட்ருவோம், தனி தொட்டியில் ஊனி விட்ருவோன்னு நினைக்கேன். இந்த பாருங்க, இந்த கத்திரிக்காய் செடி தான் ஒரு சகோதரி சொன்னாங்க. நானும் விதை போட்டு நாளாயிடுச்சு, ஆனால் இப்போ முளைச்சிருக்காங்க. இந்த தொட்டியில் ஏற்கனவே காய்கறி கழிவை போட்டு மண் போட்டு வச்சேன்ல, இதில் வச்சுருவோம். இதில் வச்சோம்னா செடி நல்லா சிறப்பாக வரும். ஏன்னா அவ்வளோ காய்கறி கழிவு உரமா, செடி செம்மையாக வரும். அதோட நிறைய காய்களும் வர ஆரம்பிச்சிடும். இந்த கத்திரி செடி எப்போனாலும் நான் என்ன செய்யலாம், நம்ம நடவு செய்யலாம். விதை போட்டு முளைச்சி வச்சு போடலாம். ஏன்னா இது வந்து எல்லா காலத்துலையுமே கத்திரிக்காய் வந்து நமக்கு வரும். வெயில் காலத்துலேயும் வரும், மழை காலத்துலேயும் வரும், குளிர் காலத்துலேயும் வரும். எல்லா காலத்துலையுமே என்ன செய்யும், கத்திரி செடி வந்து வரும். எப்போவுமே எந்த ஒரு செடி நட்டோடனே உயிர் தண்ணி கொடுத்துருங்க. அப்படின்னா தான் என்ன செய்யும், வேர் நல்லா பரவி வரும். அதோட விவர்ஸ், இப்போ வாங்க ஒரு ஃபெர்டிலைசர் கொடுப்போம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மொச்சையை எடுத்து ஊற வைப்போன்னு பார்த்தா ஒரே வண்டு. அதனால் இங்கே பாருங்கள், மொச்சை நசுக்குனாலே அப்படியே இதாகிடுச்சு. இப்போ 2-3 நாளாக ஊற வச்சுருக்கேன். இதை என்ன செய்வோம், ஏன்னா தொட்டி மண்ணே நல்லா ஈரமாக தான் இருக்குது. அதனால் சும்மா கொஞ்சம் ஒரு 100 ml மட்டும் எல்லா தொட்டிக்கும் கொஞ்சம் கொடுத்து விட்ருவோம். ஏன்னா கொஞ்சம் சத்துக்கள்லாம் வெளியேறி இருக்கும். அதுக்கு இந்த மொச்சப்பயிர் தண்ணி கொடுக்கும்போது செடி நல்லா சிறப்பாக வரும். எல்லா செடியுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். இந்த பாருங்கள், முல்லைப்பூ குச்சி ஒன்றெல்லாம் அதுவும் தழுத்துருக்கு பாருங்கள். எல்லா செடிக்குமே ஒரு 100 ml மட்டும் நம்ம கொடுத்து விட்ருவோம். இதுலையுமே பூத்து முடிச்சிருச்சு பர்பிள் கலரில். இன்னும் இந்த 1-2 மொட்டு இருக்குது. மிச்சத்தில் என்ன செய்யணும், கட் பண்ணி விடணும். இந்த பாருங்கள், சைடு பிரான்ச் அடித்து வருது பாருங்கள். நாட்டு வெரைட்டியில் சைடு பிரான்ச்சு வரும். இதை எடுத்து நம்ம தனி செடிகளாகவும் நிறைய என்ன செஞ்சுக்கலாம், உருவாக்கிக்கிடலாம். அதேமாதிரி இந்த வெண்டைக்காய் செடி பட்டு போச்சோன்னு நினச்சேன், மேலே கட் பண்ணி விட்டுருந்தேன். வரலைன்னா பிடுங்கி போடணுன்னு பார்த்தேன். இங்கே பாருங்கள், சைடு பிரான்ச் அடித்து வராது பாருங்கள் வெண்டைக்காய் செடி. ஏன்னா இதில் ஒரு கொளிஞ்சி செடி இருக்குது. இந்த கொளிஞ்சி செடி இருந்தாலும் சரி, காஞ்ச செடியுமே என்ன செஞ்சிடும், நல்லா தழுத்து வந்துடும். இதை மூடாக்குக்கு இந்த இதைத்தான் கொடி எடுத்தேன்ல, அந்த கொடியை தான் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். எல்லாத்துக்குமே ஒரு அரை கப்பு இந்த செடி மொச்சப்பயிர் தண்ணியை ஊற்றி விடுவோம். நல்லா அது வந்து இயற்கை உரம் கூட. செடி எல்லாமே எவ்வளோ க்ரீனிஷாக இருக்கும் பாருங்கள். நேற்று மழை பெஞ்சிச்சானா அன்றைக்கி அடிக்கிற வெயில் அப்படி அடிக்குது. அப்படியே இந்த சைடு வெயில் அடிக்கிற தொட்டிலலாம் என்ன செஞ்சிருச்சு, மண் காஞ்சிருச்சு. அந்தளவுக்கு இதாக இருங்க பாருங்கள், எவ்வளோ ட்ரை ஆகிடுச்சுன்னு பாருங்கள். இத்தனைக்கு நேற்றெல்லாம் சரியான மழை. அது வந்து நான் நிறைய கோகோ பீட்டு கலக்காமல் வச்ச மண், அதனால் அப்படி இருக்குது. மற்றபடி கோகோ பீட்டு கலந்து வச்சது, காய்கறி கழிவு உரம் கலந்து வச்சதெல்லாம் மண் சிறப்பாக இருக்குது.
இது வந்து மஞ்சள் செவந்தி. இது ஒடிஞ்சிருச்சுன்னு சொல்லி வச்சேன், நிழல்லே வைக்க போய் சிறப்பாக வந்துட்டாங்க. இங்கிட்ட ஒரு மல்லிகைப்பூ குச்சி வச்சேன், அதுவும் நல்லா இங்கிட்ட தழுத்து வந்திருக்கு பாருங்கள். நிழல் பகன இடத்துல வச்சனால இது நல்லா சிறப்பாக வந்துருச்சு. புதினாவும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த புதினாவும் நேற்று ஆயா மறந்துட்டேன். நல்லா பெரிய பெரிய இலையாக வந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த பெரிய இலையாக வரும்போதே என்ன செஞ்சிடணும், எடுத்து விட்டணும். இன்னும் அடி இலைங்க பாருங்கள், அடையெல்லாம் அப்படியே உதிர்ந்துக்கிட்டே போகும். நாளைக்கு எடுப்போம். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க. நம்ம சேனலில் நாங்கள் வளர்ப்புகளுக்காக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் விவர்ஸ், ஜெர்சி மாரன் வேல்டுன்னு. அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மல்லிகைப்பூ செடிக்கும் கொடுத்துருவோம். நிறையா மொட்டுக்கள் வருது பாருங்கள். இப்போல்லாம் 6 மொட்டு 9 மொட்டுன்னு வர்றாங்க. இங்கே பாருங்கள், கொஞ்சம் 3 மொட்டாக வரும். எல்லாம் இந்த மாதிரி 3 மொட்டு தான் வரும். இப்போ என்ன செய்கிறாங்க, 6 9 நல்லா செடி நல்லா சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ரோஸும் பாருங்கள், இந்த இங்கே ஒரு ரோஸ் இருக்குது பாருங்கள். அதுமாதிரி இந்த இடத்துல ஒரு ரோஸ் இருக்குது பாருங்கள். அடுத்து இந்த ரோஸ்லையுமே இதுலேயும் மொட்டு வந்துச்சு பாருங்கள். இது ரெட் ரோஸு. மிளகாத்துலேயுமே மிளகா வந்துருச்சு. என்ன மிளகான்னு தெரில, இப்போ தான் குட்டியாக இருக்குது. பார்ப்போம். கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.